Hello guys, welcome back. This is module number 1.6, Dual Cycle Calculation in Thermal Engineering. Anna University, April May 2022 la கேட்கப்பட்ட question based on Regulation 2017. அதில் ME 8493 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடில் வரக்கூடிய கொஸ்டின் இது தெர்மல் இன்ஜினியரிங் 1 அப்படின்னு இருக்கும் அப்போ பேப்பர். அதில் கேட்ட டியூவல் சைக்கிள் பேஸ் பண்ண கொஸ்டின். ஃபார் engine working on the ideal dual cycle, the compression ratio is 10. The maximum pressure is limited to 70 bar. அப்போ maximum pressureங்கிறது P2, P3, P4, P5 dual cycle இல்லையா 5 வரைக்கும் இருக்கலாம். இதில் எது வேணால் இருக்கலாம். If the heat is supplied as 1680 kJ per kg, heat supplied தான் கொடுத்துருக்காங்க. இது QS 1 இல்லை QS 2 அப்படிங்கிறத கொடுக்கல. கரெக்டாக இது டோட்டல் ஹீட்டாக தான் இப்போ நம்ம எடுத்துக்க முடியும். Find the pressure and temperature at various salient points of the cycle. PVTயில் மொத்தம் 5 சைக்கிள் 5 ப்ராசஸ்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். And the cycle efficiency ஈட்டா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. The pressure and temperature of the air at the commencement of the compression are 1 bar 100 degree Celsius. At the commencement of compression அப்படின்னு சொல்லும்போது initial pressure P1 அப்படிங்கிறது தெரியுது. T1 which is equal to 100 degree Celsius. அது எப்படி சார் எடுத்தோடனே 100 டிகிரி செல்சியஸில் உள்ளார போகுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ப்ரீ ஹீட்டர்ஸ் மாதிரி எதாவது ப்ரீ ஹீட் பண்ணி அதை ஒரு டிகிரி செல்சியஸில் உள்ளார செலுத்தும் போது நமக்கு சில அட்வான்டேஜஸ் நமக்கு எஃபிஷியன்சியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உண்டா பாசிபிளாங்கிறது அடுத்த விஷயம். தியரட்டிக்கலாக அப்படி கொடுக்குறாங்க, அதுக்கான ப்ராப்ளம் நம்ம எப்படி அப்படிங்கிறத சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் அட் த எண்ட். ஏன்னா யூஸ்வலாக அட்மாஸ்பியர்னால் 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொடுக்கலாம். 27 ஆரம்பித்து 38 35 இது வரைக்கும் கொடுப்பாங்க. இங்கே ஃபார் அவே 100 டிகிரி செல்சியஸில் நமக்கு இன்லெட் டெம்பரேச்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி கொடுக்கும்போது நம்மளோட எஃபிஷியன்சி இது எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அது ஒரு வகையில் இருந்தாலும் நம்ம அட் த எண்ட் அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். லெட் அஸ் கோ டு த ப்ராப்ளம் வித்தவுட் டிஸ்கஷன். கிவன் டேட்டா P1 1 பார், T1 100 டிகிரி செல்சியஸ், அதை கல்வினா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 273 போட்டால் 373, கம்ப்ரஷன் ரேஷியோ 10. தி மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிவி டயக்ராம் போட்டாகணும். அதில் ஒன்று P3 இருக்கணும் அல்லது P4 இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது தான் ஒன்று மேக்ஸிமம். ஏன்னா P3 = P4, திஸ் இஸ் யுவர் P2 அண்ட் திஸ் இஸ் யுவர் P5. இங்கே காலம் போட்டோம்னா இங்கேருந்து இங்கே ஒரு டாட் போட்டோம்னா P1. அப்போ ஹையஸ்ட்டாக இருக்கிறது P3 அல்லது P4, அது ரெண்டு தான் ஏதாவது ஒன்று இருக்கணும். இதில் நான் P4 சூஸ் பண்ணுறதா P3 சூஸ் பண்ணுறதா எதை வேணால் சூஸ் பண்ணலாம். அட் தி எண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சப்ளைட்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆக போக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு அதிக ப்ரெஷராகவும் இருக்கும். ஸோ P4 தட் இஸ் ஈக்குவல் டு 70 பார் என்பதே அதற்கான சரியான விடை. QS டோட்டல் ஹீட் சப்ளைடுன்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற ஹீட் சப்ளை இங்கே இருக்கிற சப்ளை தட் இஸ் QS1, இங்கே இருக்கக்கூடிய QS2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். QS1 ப்ளஸ் QS2 ரெண்டுத்தையும் சேர்த்து வரக்கூடிய வேல்யூ தான் 1680. அந்த வேல்யூ இங்கே இருக்குது ரைட்டா. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃபிஷியன்சி அண்ட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அவங்க கேட்கல, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா யூ கேன் சால்வ் இட். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. QS மைனஸ் QR டிவைடட் பை V1 மைனஸ் V2 அவ்வளோதானே. அதை போட்டால் முடிஞ்சு போச்சு. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டேட்டா P1 இருக்குது, T1 இருக்குது, அண்ட் தென் மேக்ஸிமம் ப்ரெஷர் P3 P4 இருக்குது. அவ்வளோதான். இந்த இப்போ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறது. P1 V1 = RT1, தென் V1 = RT1 டிவைடட் பை P1 மாறும். ஆரோடைய வேல்யூ 287, Tயோட வேல்யூ 373 டிவைடட் பை 1 × 10⁵ தட் இஸ் 1.07. இந்த வால்யூம் தான் V5க்கு ஈக்குவல். ஸோ 1.07 V5க்கு நேராக 1.07 போட்டாச்சு. ஸோ ஃப்ரம் தட் இப்போ நம்ம 11 வேல்யூவில் 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா மீதி என்ன கண்டுபிடிக்கலாம். V2ஓட வேல்யூ அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே P2வையும் கண்டுபிடிக்க முடியும், T2வையும் கண்டுபிடிக்க முடியும். ஹவு டு சால்வ் தி வேல்யூ ஆஃப் V2. கம்ப்ரஷன் ரேஷியோ RK = 10 கொடுத்துருக்கா. அதில் V1 டிவைடட் பை V2 அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் போட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் V2 அல்லவா. அதான் அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு படி RKவோட மதிப்பு 10, V1 1.07 டிவைடட் பை V2 அது நமக்கு தெரியாது. இதை போட்டிங்கன்னா இது மேலே இது இங்கே கீழே வரும்போது 1.07 டிவைடட் பை 10ன்னு போட்டிங்கன்னா 0.107. அது எப்படி எழுதலாம். 0.1னே ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஸோ தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு V3. ஏன்னா செகண்ட் ப்ராசஸ் V2 = V3 இல்லையா டுவல் சைக்கிளில். அதன்படி V2 which is equal to V3. அப்போ நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் எது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னா V1ம் V2ம் இருக்கும்போது we can find the value of P2 and T2. எப்படி கண்டுபிடிக்கலாம்.
ப்ராசஸ் நம்பர் 1லேருந்து 2ங்கிறது T2 divided by T1 that is equal to V1 divided by V2 power of gamma minus 1. P2 divided by P1 that is equal to V1 by V2 power of gamma. Already V1 by V2 தான் RK, that is nothing like V1 by V2. அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? So that is what done at the next level. இங்கே P2 by P1 ஃபார்முலாவில் P1 மல்டிப்ளை ஆகும், T2 by T1ல T1 மல்டிப்ளை ஆகும், that becomes P1 into 10 power 0 1.4. இங்கே 1.4 minus 1ன்னு சொல்லும்போது 0.4, 10 power 0.4 into T1. The value of pressureங்கிறது 1 bar, அப்போ anything into 1 25 bar. டெம்பரேச்சர்னு சொல்லும்போது 373, இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 power 0.4 into T73 போட்டிங்கன்னா 937 bar. அப்போ T2 P2 எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டேஜை பொறுத்த மட்டும் V3 is already there, P3 is already there. அப்போ நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம்? T3யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்டெப்பு. இதுக்கு என்ன சொல்லலாம் ப்ரொசீஜரு? பொசிஷன் ஆப்ஷன் 2 to 3ல் வந்து என்ன இருக்குது? V2வும் V3யும் சேமாக இருக்குது. P2 V2 divided by T2 that's equal to P3 V3 divided by T3. இதில் வால்யூம்ஸ் ரெண்டும் ஈக்குவலா? ஸோ கட் ஆஃப் த வால்யூம்ஸ். ஆஃப்டர் தட் இந்த இடத்துல மேலே T3 by T2 which is equal to P3 divided by P2 அப்படின்னு போட்டிங்கன்னா இதை T2 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஸ்டெப். V2 equal to V3, ப்ரெஷர் எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வரோம், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வரோம். ஸோ டெம்பரேச்சர் equal to T2, the value of T2 is 937, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். the value of P3 ஆல்ரெடி சம்முலேயே இருக்குது 70 பார்னு. ப்ரெஷர் 2 25 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2623. ஸோ T3 இஸ் திஸ் வேல்யூ. இப்போ உங்களுக்கு T4 அதிகமாக இருக்குமா என்னங்கிறத நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது என்னங்கிறதையும் பார்ப்போம். P4 இஸ் ஆல்ரெடி தேர். இப்போ நமக்கு V4 கிடையாது, T4 கிடையாது. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்டெப் என்னவாக இருக்கும்? இங்கே தான் நமக்கு ஒரு குழப்பம் வரும். இப்போ நம்ம எப்படா சால்வ் பண்ணுறது? 2 அன்னோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3க்கும் 4க்கும் நமக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், வி ஹாவ் ஹீட் சப்ளைடு. அதை வச்சு என்ன சார் செய்யலாம்? ஹீட் சப்ளைடுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹீட் சப்ளைடு ஈக்குவல் டு CV into 33 minus T2 plus CP into T4 minus T3. எங்கே சார் எம்மை காணும்? எம்மு 1ன்னு போட்டுக்க வேண்டியதான். அதனால தான் டேரெக்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். This is your constant volume process, MCV into T3 minus T2. This is your CP, that is MCP into T4 minus T3. இந்த 4 வேல்யூஸில் என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? The value of T3 2623. The value of T2 937. Again T3 is 2623. அப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பாக்கி இருக்குது, T4. கண்டுபிடிச்சலாமா? So that is what? Substitute all those values. QS 1680 கிலோஜூல்னு போட்டிருக்கு. கிலோனா 10 to the power of 3 which is equal to CV 718. T3 minus T2 அப்படின்னு சொல்லும்போது 2623 minus 937. CPன்னு சொல்லும்போது 1005. T4 minus T3 2623. அப்போ முதல்ல இதோட நெகட்டிவ் ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1700 கிட்ட வரும். அதோட இங்கே 718 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை டிவைட் இட் வில் பி மைனஸ் பண்ணுறோம். இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த வேல்யூவால் 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு திஸ் வேல்யூ கெட்டிங் ஆடட். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் 3900 3090 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், கேல்குலேட்டரில் இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள், ஒரு வேல்யூ கிடைக்கும். அது 1680வோட மைனஸ் பண்ணுங்கள். அந்த வேல்யூ டிவைடட் பை 1005. அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணும்? இந்த மைனஸ் அங்கே ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ சிம்பிள் கேல்குலேஷன். நமக்கு தியரிட்டிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறனால தான் இந்த கேல்குலேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. டூவலில் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கால்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ த வேல்யூ T4 which is equal to 3090 கெல்வின். இப்போ 3900 கெல்வின். இதுலேருந்து நம்ம V கண்டுபிடிக்கலாமா வேணாமான்னு கேட்டால் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் அதை தான் கேட்டிருக்காங்க. அட் ஆல் த சேலியன் பாயிண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் வால்யூமை பற்றி கேட்கல. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், கன்ஃபார்மாக கண்டுபிடிங்க, அதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கிறது தான் சரியான வகையும் கூட. சரி, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபாலோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 3 to 4 P3 equal to P4 அப்படின்னா P3 V3 by T3 that's equal to P4 V4 divided by T4. இங்கே ப்ரெஷர் வேல்யூஸை கட் பண்ணுங்கள். வால்யூம் எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வரலாமா? அப்போது V3 divided by V4, T3 மேலே போச்சுன்னா T3 divided by T4 இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா தென் the value of V4 which is equal to V3 multiplied by T4 divided by T3. Value of V3 அப்படிங்கிறது 0.1 ஆல்ரெடி இருக்குது. The value of T4 3900 3090.
வேல்யூ ஆஃப் T3 இஸ் 2623. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கொண்டு வர வேல்யூ 0.12. ஸோ ஆப்ஷன் 4வது V4ங்கிறத நம்ம இதை போடுறோம். இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், எங்கே வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா T4ல் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 கெல்வின் தான் வித்தியாசம். பட் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் T4. அதாவது என்ன அர்த்தம்னா, ஹீட்டு கம்ப்ளீட்டாக சப்ளை ஆனதுக்கப்புறமா ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சருக்கு போகுது. போன பிற்பாடு எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பாதி குறைஞ்சிருது, 50% கிட்டத்தட்ட குறைஞ்சிருது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் இன்ஃபர் பண்ணுறோம். இது ஆட்டோ சைக்கிள் மட்டும் இல்லை, ஆட்டோ சைக்கிளும் இதே தான், டீசல் சைக்கிள்லையும் நீங்கள் பார்க்கலாம், டூவல் சைக்கிள், பிராட்டான் சைக்கிள் எல்லாத்துலேயுமே கடைசியாக எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சருக்கு போய் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பேன்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும், ஹையஸ்ட் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இதில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா கொஸ்டினில் கேட்கலாம், அடுத்தடுத்த கொஸ்டினில் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணலாம். தியரிட்டிக்கலாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே சில ஹிண்ட்ஸ் சொல்வேன் இல்லையா, அதை கரெக்டாக மைண்டில் வச்சு நோட் பண்ணிக்கிங்க. அப்படி நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு குழப்பம் இருக்காது. அப்போ ஃபைனலாக நம்ம கண்டிப்பாக வேண்டியது வால்யூம் சீரிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். P5 தெரியாது, T5 தெரியாது. தட் இஸ் வெரி ஈஸி டு சால்வ். எதனால் 4லேருந்து 5ங்கிறது எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அந்த இடத்துல என்ன ஃபாலோ ஆகும், T5 divided by T4 which is equal to V4 divided by V5 power of gamma minus 1. P5 divided by P4 that is equal to V4 divided by V5 power of gamma. ஃபார்முலா அப்டேட் பண்ண வேண்டியதானே, ஏன்னா நமக்கு தான் வால்யூம் டோட்டலாக எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அந்த வால்யூமை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். while substituting the values, V4ங்கிறது 0.12, V5ங்கிறது 1.07, power of 1.4 minus 1 0.4, this is equal to 1.4. then the value of T4 multiply பண்ணுறோம். the value of T4 is 3900, the value of P4 which is equal to 70. இதை மல்டிப்ளை பண்ணும்போது what I get, the final temperature T5 1288, the value of P5 final pressure 3.3 bar. அப்போ இதுலேருந்தே பார்க்கலாம், P4 is the highest pressure, T4 that is the highest temperature. இதை நம்ம பார்க்குறோம். லோயஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி அட்மாஸ்பியர் தான், P1 T1 தான் உள்ளதுலேயே கம்மி. ஏன்னா உள்ளதுலே லோயஸ்ட் P1 T1, உள்ளதுலே ஹையஸ்ட்டு T4 P4. அதாவது அப்படி சொல்கிறத விட எக்ஸ்பேன்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஏன்னா இதில் உனக்கு 5 ப்ராசஸ் இருக்குது, ஆட்டோ, டூவல், டீசல், பிராட்டான், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மொத்தம் 4 ஸ்டேஜ் தான் இல்லையா. 4வது ஸ்டேஜ்லேருந்து 1வது ஸ்டேஜ், அப்போ 3லேருந்து 4, அப்போது 2லேருந்து 3, அப்புறம் 3லேருந்து 4 அப்படிங்கிறது போகும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸில் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, மேக்ஸிமம்ங்கிறது எக்ஸ்பேன்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸில் ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எஃபிஷியன்சி. ஹவு டு ஃபைண்ட் எஃபிஷியன்சி, 1 minus T5 minus T1 divided by T3 minus T2 plus gamma into T4 minus T3. இது எப்படி வந்துச்சு, 1 minus QR divided by QS. ஹீட் ரிஜெக்டட் அப்படிங்கிறது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஹீட் என்ன கண்டிஷனில் இருக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூம், CV into T5 minus T1. இதனால் M போடலை, M equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மதிப்பில் டைரெக்டாக கொண்டு போயிடலான்னு. டிவைடர் பை QSன்னு சொல்லும்போது இங்கே ஒரு QS1 இருக்குது, இங்கே ஒரு QS2 இருக்குது. QS2ங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், CP into T4 minus T3. QS1ங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், CV into T3 minus T2. இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேலே ஒரு CV, பாட்டமில் ஒரு CV, இங்கே ஒரு CP. CV by CV 1, CV by CP, CP by CV which is equal to gamma. இதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா CV divided by CP which is equal to gamma. ஓகேவா, 1 by gamma அப்படின்னு வரும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. T5ஓட மதிப்பு 1288, T1உடைய மதிப்பு 373, மைனஸ் பண்ணால் 915. T3 மைனஸ் T2 2623 மைனஸ் 937 போடும்போது 1686, 3090 மைனஸ் 2600 அப்படின்னு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்ட வரும். 14 4s are 56, அதாவது 600 கிட்ட வரும், 654. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2200 2300 சொன்னா வரும். 900 divided by something அப்படின்னு போடும்போது மைனஸ் 0.40, 1 minus 0.40 which is equal to 0.60. அதோட 100 மல்டிப்ளை பண்ணும்போது that is 60% அப்படின்னு இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் வை we are finding the value of efficiency. அடுத்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் நம்மளுக்கு கேட்கல கொஸ்டினில், பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஸ்டின்னு ஒன்று கேட்டால் என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணி தானே ஆக போகிறோம். அதன்படி போவோம். QS minus QR divided by V1 minus V2,
QSோட மதிப்பு சம்மில் கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 1680. அந்த வேல்யூவை அப்படியே போடுங்க. பழைய ஸ்டெப்பில் அதே கொஸ்டின் வரும். இங்கே தான் ஆல்ரெடி QR/QS ஆச்சு சார், இதனால் டேரெக்டாக 1680 இன்ட்டு 10⁻³ போடலாமான்னு போடலாம், தப்பு கிடையாது. ஒருவேளை இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் ஃபார்முலா படி போயிட்டேன். அப்படி இருந்துச்சுன்னா டைரெக்டாக இந்த வேல்யூஸ் நீங்கள் போடலாம், தவறு கிடையாது. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு 1680 QRன்னு சொல்லும்போது CV × T5 - T1. இதோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், 915 அப்படிங்கிற வேல்யூவை பார்த்தோம் இல்லையா? 915 அப்படிங்கிற வேல்யூ நம்ம பார்த்தோம். இந்த வேல்யூ எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டு ஸோ ஐ ஹாவ் டு சப்ஸ்டியூட் தி வேல்யூஸ். பிகாஸ் இங்கே நமக்கு CV கிடையாது. CV இல்லாமல் வரக்கூடிய வேல்யூ தான் 915. அந்த 915ஓட நம்ம CVயோட வேல்யூ 718 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 657 × 10⁻³ இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ மைனஸ் பண்ணும்போது 1680 - 657 × 10⁻³ டிவைடட் பை V1ஓட மதிப்பு 1.07, V2 0.1, that is become 0.1.07, 0.10, 7, 0.97. அப்போ இந்த வேல்யூ 0.97. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.97ங்கிறதே நீங்கள் 1ன்னு எடுக்கலாம். 1ன்னு எடுத்தீங்கன்னா 1680 - 657, இதை மைனஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1023 சொச்சம் கிடைக்கும். இன்ட்டு 10⁻³ Nm/m². ஸோ இதை வழக்கம் போல் நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, பார் கணக்கில் எழுதணும் அப்படின்னா 1054 10.54 இன்ட்டு 10⁵ Nm/m², தட் இஸ் 10.54 பார் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 1.0 இன்ட்டு 10⁶ Nm/m²ன்னு எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதிக்கிங்க. தி ஆன்சர் சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி எழுதணும் அழகாக, P1 ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார், அதை பக்கத்தில் எழுதுங்க. இதெல்லாம் என்ன யூனிட்னு தெரியல, Nm/m² நான் பார்னு எழுதுங்க. வால்யூம் மீட்டர் கியூப்பில் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சர் டிகிரியா கெல்வினான்னு தெரியாதுல்ல, ஸோ கெல்வின். இப்படி போட்டு அழகாக எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் த ரிசல்ட், த எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 60%, தி மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்கல, பட் ஒரு வேளை கேட்டாங்கன்னா 10 பார். இப்படி அழகாக அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், டேஷ் போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி லெஜிபிள். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர்ஸை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட் அஸ் கிவ். இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் ஹீட் சப்ளைட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 1880 கிலோஜூல் அப்படிங்கிற வேல்யூ பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம வந்து T4 கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த T4 கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் ப்ராசஸ் 3 to 4 இந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிற கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் 3 to 4ல் வாட் யூ டு டேக் த வேல்யூ ஆஃப் QS2, அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸோட வேல்யூ 1680 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு T4ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் அதை செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணிங்கன்னா QS1 நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். அது எப்படி, CV × T3 - T2 அதை தனியாக கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ என்னென்னு எழுதணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது QS டோட்டல் ஹீட் சப்ளைடு இல்லாமல் ஹீட் சப்ளைடு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதை வார்த்தை எப்படி கொடுப்பாங்க, ஹீட் சப்ளைடு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் இதை QS2ன்னு மட்டும்தான் எழுதணும். அந்த வேல்யூ வச்சு அதுலேருந்து T4 கண்டுபிடிங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அங்கேருந்து என்ன பண்ணுங்கள், QS1 தனியாக கண்டுபிடிங்க. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேல்யூஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அப்போ உங்களோட எஃபிஷியன்சி, இப்போ 60% இருந்த எஃபிஷியன்சி குறையுதா, இன்க்ரீஸ் ஆகுதா, குறையுதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணலாம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அது பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய நம்மளோட ஃபெலோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? thereby we have completed this video. எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரண்ட் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய பேப்பராக தான் இருக்குது இந்த தெர்மல் இன்ஜினியரிங்கிற பேப்பர். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.